துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் உள்ள சுக்கிரன் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, சுக்கிரன் வந்து ஏற்கனவே 8ஆம் அதிபதி 4 இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கும். வண்டி வாகனங்களை ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் வந்து உச்சமாக இருக்கும்போது நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்து பெஸ்ட்டு தான். பட் ரியல் எஸ்டேட்டாக பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே உங்களுக்காக பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் ஏன்னா நிறைய கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் ஒரு கன்ஜக்ஷனில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கிறதுக்கான எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வந்து பொறுமையாகத்தான் ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வர ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 4, 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்? 4, 5ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஏதாவது லோன் போட்டு வண்டி வாகனங்களோ இல்லை வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். அது மட்டும் சனி வந்து இப்போ சுயசாரத்திலேயே போயிட்டுருக்கு. சுயசாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வேலை செய்யணும்னு வச்சுக்கோமே. அதனால் அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். குழந்தைகளோட வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான குரு. 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9லும் நிறைய பிரயாணங்கள், ஸோ வேலையில் நிறைய பிரயாணங்கள், அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது 4 புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு 4க்கு 4ஆக வரும்போது நிறைய சொத்துக்களோ நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரனும் அங்கே வந்து செவ்வாயோட சாரத்திலிருந்து அவர் வந்து இப்போ இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக, அம்மா அப்பாட்ட பேசும்போது கவனமாக. ஏன்னா எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து மகரத்தில் தான் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துது. 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் முதல்ல கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஒரு பெரிய ஒரு குரோத் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது.